நாங்கள் இந்த நிறுவனம் உருவாக்குறதே ரொம்ப லோவர் இந்த சாதாரண ஆளாக வேலை பார்த்து தான் இந்த அளவுக்கு 2 பேர் நாங்கள் 2 பார்ட்னர் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப் 20-25 வருஷம் பழசாக இருக்கும். அந்த ஸ்டாஃபை நாங்கள் ஸ்டாஃபாக நினைக்காம குடும்பமாக நினைக்கிறோம். ஒன்றா இருப்போம். அவங்க கஷ்டத்தில் நாங்கள் பங்கெடுத்துருவோம், நம்ம கஷ்டத்தை அவங்க பங்கெடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டாஃபாக இருக்காங்கனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். நல்லா ஸ்டாஃப் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வளர்றதுக்கே கஷ்டம். ப்ராடக்ட்டு நாங்கள் நிறைய கண்ட்ரி போயிருக்கோம். நிறைய கண்ட்ரிலேருந்து மார்பல் கொண்டு வந்திருக்கோம். இம்போர்ட் தான் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டு நாங்கள் பண்ணுறதில்ல. எக்ஸ்போர்ட் ஏன் பண்ணுறதில்ல, நமக்கு எஜுகேஷன் எவ்வளோ இல்லை, அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்லை. மார்பல்ஸு ஒமான்லேருந்து வருது, இட்லிலேருந்து வருது, டர்க்கிலேருந்து வருது, ஈஜிப்ட்லேருந்து வருது, சைனாலேருந்து வருது, ஸ்பெயின்லேருந்து வருது, இதில் மஸ்கட்லேருந்து வருது, சில ஐட்டம் துபாயிலேருந்து வருது. இப்போதைக்கு இதுதான் நிறுவனம் நடந்துகிட்ருக்கு. ப்ராடக்ட்ஸ் நேம்னா நாங்கள் இப்போ டைல்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஜான்சன் டைல்ஸ் இருக்கு, அது பிராண்டட் நேம். நாங்கள் ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் மதுரையில் நாங்கள் தான் வச்சுருக்கோம் பிக் ஷோரூம் ஹவுஸ் ஆஃப் ஜான்சன். அடுத்து வர்மோரா இருக்கு, அது ஒரு குஜராத் பிராண்ட். நல்ல டைல்ஸ் அது நல்லா போயிட்டே இருக்கு. அது நல்ல கம்பெனி தான். அது மார்பல் கிரனைட்டு நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு வரைக்கும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். கஸ்டமர் திருப்தி இல்லைன்னா நாங்கள் வளர முடியாது. கஸ்டமர் இஸ் காட், அதனால நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம்.